அணிந்தவனின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன். என் உதவி தேவைப்படும் போது இந்த மோதிரத்தை தேய்த்தால் நான் தோன்றுவேன். அடியனுக்கு ஒரு சந்தேகம். முன்ன பின்ன தெரியாத நாம போய் கூப்பிட்டா அலாவுதீன் நம்மோட வருவானா? என்னோட இந்த சின்ன மூளைக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. அலாவுதீன அவனுடைய அம்மா நம்மோட அனுப்பாது. நம்மளா இருந்தா இப்படி தெரியாதவங்களோட அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். நீ போய் வெளியே இரு. உங்கள் அருமை சிம்ராத் வந்திருக்கிறேன். இம்ராத், அறிமுகமே இல்லாத நாம் போய் கூப்பிட்டா அலாவுதீன் எப்படி வருவான்? அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு அப்துல்லா என்று சித்தப்பா இருந்தார். அவர் கப்பல் விபத்திலே இறந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் சாகவில்லை என்று கூறிக்கொண்டு அவரது உருவத்திலே நீங்கள் சென்றால் காரியம் வெற்றி அடையும். சரி இம்ராத், நீ போகலாம். ஏ பஷீர், கூப்பிட்டீங்களா? என்ன பஷீர், இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாறப் போறேன். நீ என்னோட மனைவியா மாறப் போற. நான் உங்க மனைவி. அம்மா, திரும்பி வந்துட்டியானே? உன்னால எனக்கு எந்த உபகாரம் இல்லடா. கேடு கட்டு போ. நீ உட்பட மாட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு. அது சித்தப்பா இல்ல, மந்திரவாதி உருவம் மாதிரி வந்திருக்கான். என்ன மந்திரவாதியா? ஆமாம்மா, என்ன கொல்றதுக்காக அங்க கொண்டு போனா. அந்த மந்திரவாதி என்ன ஒரு பாழும் குகைக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டான். அப்படியா? உன்னை அல்லாதாப்பா காப்பாத்தினாரு. நீ இன்னும் என்ன சரியா நம்பல. இந்த பாரு, இந்த விளக்கு எடுக்கிறதுக்காகத்தான் என்ன அவங்க திட்டம் போட்டு கொண்டு போயிருக்கான். இது ஏதோ அற்புதமான விளக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நான் கொடுக்கலையா, அந்த கோபத்துல என்ன குகைக்குள்ள போட்டு மூடிட்டான். ஒரு பூதம் தான் என்ன அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. வேணாப்பா, பூதம் பிசாசெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இந்த விளக்க கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுடு. பசிக்குதாப்பா? பசிக்குதே. சரி, சாப்பிடுறது ஏதாச்சும் கொண்டு வர. யார் நீ? நான் தான் சம்ரல் அமீர், பூதங்களின் பூதம். 7 கடலுக்கு அப்பால் அரக்கு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை. நீ இங்க இருக்கா வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. அப்ப இந்த மோதிரத்தில் ஒரு பூதம் இருக்க, அது அவன் கிம்ராத், சின்ன பையன். நான் அவனை போல் 1000 மடங்கு சக்தி படைத்த பூத உலகின் சக்கரவர்த்தி. இந்த விளக்கை தேய்த்தால் வருவேன், போவென்றால் போவேன். நான் உங்கள் அடிமை. ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். எனக்கு ரொட்டியும் கோழியும் வேணும். நீ சரியான பூதங்கிறத காட்டிட்ட பத்தியா? இந்த கோழி எப்படி சாப்பிடுறது? பொரிச்ச கோழி வேணும்.
உங்கள் சித்தம் நல்லா இருக்கு. அமீர், நீ இப்ப போ, நான் கூப்பிடும் போது வா. என்னடா? ரொட்டியும் பொரிச்ச கோழியும் என் தோஸ்து கொண்டு வந்து கொடுத்தா. தோஸ்தா? எனக்கும் அந்த மாதிரி கௌரவமான தோஸ்தெல்லாம் இருக்கு. சாப்பிடு. அம்மா, ஐயோ அம்மா, அமீர், அம்மாவுக்கு என்னாச்சு? ஆரம்பனா, உன் தாயார் விளக்கை தேய்த்ததும் நான் பிரத்யட்சமானேன். என்னை பார்த்து பயந்து மூர்ச்சியாகி விழுந்து விட்டார்கள். பாவம். உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்களுக்கு பயந்த சுபாவம். ஐயோ, தண்ணி வேற இல்ல இந்த அறையில. தண்ணிங்க. நீ போ அந்த பக்கம் போ. அம்மா, 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 அம்மா. அலாவுதீன், பயப்படாதீங்கம்மா. இது அமீர், என்னோட சிநேகித பூதம். நம்மள ஒண்ணும் செய்யாது. கண்டவங்க கூட சேர்ந்து சுத்தினேன்னு கவலைப்பட்டேன். இப்போ பூதம் பிசாசுங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டியா? இந்த விளக்கை ஏற்றி என்னை வரவழைத்தால் நீங்கள் என்னிடம் ஏதாவது கேட்டே தீர வேண்டும். நான் கொடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் என் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். என்னிடம் ஏதாவது கேளுங்கள். சரி சரி, நீ அழாத. அம்மா, ஏதாவது கேளுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். முதல்ல அதை போ சொல்லு. நீ சரி, பாவம், ஏதாவது கேளுமா. இந்த தலை வெடிச்சா என்ன கதி அவன் யோசிச்சு பாரு. கேளுமா. முடிச்சுக்கிறதுக்கு நல்ல துணி கொண்டு சொல்லு. நல்ல துணி கொண்டா. தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல புதன்டா. அமீர், இந்த வீட்டை ஒரு நல்ல மாளிகையா மாத்தி கொடு. அலாவுதீன், உண்மையிலேயே உன் பூதம் அபூர்வ சக்தி படைச்சதுதான். இப்ப என்ன சொல்றீங்க? அலாவுதீன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொன்னீங்களே, இப்ப என்ன வேணும் கேளுங்க. மகனே, நீ இனிமேயும் பொறுப்பில்லாம இருந்தா நல்லா இருக்காது. பேசாம உன் வாப்பாவுடைய கடையை மீட்டி ஏதாவது வியாபாரம் செய். அவ்வளவுதானே? அலாவுதீன், இந்த பூதத்தை வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டா பாக்குறவங்க ஏதாவது சந்தேகப்படுவாங்க. அதனால நமக்கு ஆபத்தம் வரும். பின்ன எப்படி? ஒண்ணு செய். சாமநாட்டு இளவரசிய கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்தினதுக்கு
ராஜா பரிசு கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்சதா சொல்லு. அதே பணத்தை வச்சுதான் வீட்டையும் கட்டினதா சொல்லு. அப்ப சந்தேகம் வராது. சரிம்மா. இந்த அமீர் பத்திய ரகசியத்தை நீ யாருகிட்டயும் சொல்லாத. நான் சொல்லுவேனா? அது சரி, இப்ப பயம் போயிடுச்சா? நமக்கு உதவி செய்யறவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அம்மா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தான் இந்த அமீர் புத்தத்தை எல்லாம் அமைச்சிருக்காங்க. சரி, நான் போய் ஜமீலாவையும் அபூபக்கரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். மகனே அல்லாவுதீன். அம்மா, வலிக்குதாப்பா? வலி தாங்க முடியல அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் மகனை பாத்தியா எப்படி இருக்கான்? என் மகனை உடனே குணப்படுத்துங்க. அம்மா, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற? பேசாம தூங்கு. சரி, நான் தூங்குறேன், நீ போமா. இப்ப என் உடம்ப எதமா பிடிச்சு விட ஆளு வேணுமே. ஆலம்பனா நான் இல்ல. நீ எதுக்கு? நல்ல பருவ மங்கைகள் வேணும். பருவ பெண்களா? கூட்டு வர. அம்மா வராங்க. என்ன நான் மறந்தே போயிட்டேன். ராஜா உனக்காக 1001 தின பரிசளிச்சிருக்காரு. அப்படியா? என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? அழகான பெண்கள் பணிவிடைக்கு வேணும். என்னடா அது? இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும். சரி சரி, நீ தூங்கு. அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்றேன். இப்படி தாங்க நான் அடிக்கடி வளரிடுவேங்க. வளருவேன். உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை தண்டிக்கணும். இங்க வா வா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல. அந்த சீசாவுக்குள்ள போ. மாட்டேன் 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 மாட்டேன். உள்ள போ. இனிமே இப்படி செய்வியா? இன்னைக்கு பூரா இதுக்குள்ளேயே கிடக்கணும். அதான் உனக்கு தண்டனை. ஆரம்பனா ஷம்ரல் அமீர் எனக்கு உடனே ராஜகுமாரி சந்திக்கணும். அவ கூட பேசணும். இது தேவையா? அமீர், நான் ராஜகுமாரியை சந்திச்சு அவ கூட பேசியே ஆகணும். இது என்ன பிரமாணம்? நீங்க அங்க போறீங்களா? அவங்கள இங்க கொண்டு வரட்டுமா? ரெண்டு வேண்டாம், வேற எங்கேயாவது சந்திக்கிறேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அமீர், ஆலம்பனா என்ன மன்னிச்சுக்குங்க.
நான் தான் இளவரசிய அரமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனுங்க. இல்லன்னா நமக்கெல்லாம் ஆபத்தாயிடுங்க. அமீர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க. உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஆடம்பனா, இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டினா ராஜகுமாரிய நீங்க கனெக்ட் பண்றத அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ அமீர், நமக்குள்ள எதுக்கு இந்த வீண் விரோதம்? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? அப்படி 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 சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓ, இத பாருங்க. இது நமக்கு பொருந்துமா? நல்ல பொருத்தம்னா. தம்பி, உனக்கு எந்த மாதிரி துணி வேணும்? நான் தரேன். இவன் விரும்புற துணி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் இல்ல? ஆமா. ஆஹா, அப்படியா? ஒரு நிமிஷம். மீச மீச. தம்பி, இது எப்படி? இந்த துணி பிடிச்சிருக்கா? ஆஹா, அப்ப இத நானே என் கையால தச்சு தரேன். தம்பி, அளவெடுப்போமா? இன்னும் 2 நாள் கழிச்சு உடுப்ப தரேன். இதுக்கு எத்தனை தீனார்? அதெல்லாம் இப்ப வேணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லப்பா? ஆமா. ஆரம்பனா, என்ன அது? யாரையுமே காணோம். ஆலம்பனா, சந்துல பொந்துல இண்டுல இடுக்கல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும். ஆலம்பனா, சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. வந்தே அசிக்தா அசிக்தா அசிக்தா, என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒண்ணு செய். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்கோ சொல்லுங்க. இரு வரேன். உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடை வேணும். ஆலம்பனா, ஏ முடியாத? யாரும் அணியாததா? நான் தரேன். அமீர், அமீர்,
எனக்கே வெக்கமா இருக்குது. தாங்க எடுத்தா தைக்கு எடுத்தா எடுத்தா என்ன ரொம்ப திமிரு. ரோசு பத்திரி ஜப்பா அமீர் ஆரம்பனா அமீர். இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா தெரிங்க விளக்க நான் வர்றேன்.